2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17-37 வரைக்கும் வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, அந்த சுனேமியாவுடைய குணம் என்ன குணம் தெரியுமா? நல்ல உபசரிக்க ஒரு குணம். ஒரு பரிசுத்தவான் போகும்போது நம்ம எல்லாம் கண்டுக்கிடாம இருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு மேலறையை கட்டுறாங்க, எழுதுற படிக்கிறதுக்கு சொல்லி மேசையை கொடுக்குறாங்க, ஓய்வு எடுக்கிறதுக்கு சொல்லி ஒரு படுக்கையை கொடுக்குறாங்க. இவ்வளவு செலவு பண்றாங்க. அதை பார்க்கறதா அந்த எலிசாவுக்கு தோணுது, ஏதேனும் நான் செய்ய வேண்டும் என்று. கேயாசி மூலம் எலிசா அறிந்து கொள்ளுகிறார் அந்த குடும்பத்தாருக்கு குழந்தை இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி காலத்துல உனக்கு என்ன வரும், ஒரு குழந்தை கிடைக்கும் என்று. இனி வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து. பாருங்க, விசுவாசத்தை பாருங்க. நம்ம என்ன இறந்து போச்சுன்னா அழுவும், ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா என்று சொல்லுவோம். நான் கேட்டேன், நிம்மதியா இருந்த எங்க வாழ்க்கையில நீர் ஒரு மரணத்தையும் ஒரு இறப்பின் சத்தத்தையும் கேட்க பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பி தள்ளிரும். அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பாருங்க. இறந்த குழந்தையை தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைக்கவில்லை, குழந்தையினுடைய படுக்கையிலே படுக்க வைக்கவில்லை, எலிசாவினுடைய படுக்கையின் மேலே அந்த குழந்தையை வைத்து விட்டாள். தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர் ஒருவனையும் ஒரு கழுதை எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அந்த ஸ்திரீனுடைய அந்த ஆழம், அந்த உறுதியை பாருங்க. தன் புருஷன் இடத்துல வரைக்கும் சொல்லல, அந்த குழந்தை இறந்துட்டு என்ன பண்ணா, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அங்கதான் இருக்கு. ஆனா என்ன பண்றா, அது வரைக்கும் அடக்கி வச்சதான அந்த கவலைய அங்க வந்த உடனே அவன் காலை இருக்க பிடிச்சிட்டா, விடவே இல்லை. அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். பாருங்க, இங்கதான் அந்த பெண்ணினுடைய விசுவாசம் விளங்குது. தேவன் எனக்கு ஒரு குழந்தையை தந்தார், நான் கேட்காமலே. அப்படியானால் அந்த குழந்தையை இப்பொழுது அவர் எடுத்துக்கொண்டார், அந்த இறப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இங்கதான் விசுவாசம் இருக்கு. அந்த இறப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதிக நிச்சயமா இந்த குழந்தைக்கு இன்னும் தீர்க்காயுசை தருவார் என்று விசுவாசம் அவளுக்கு இருந்ததுனால தான் யார் மூலம் தேவன் கிரியை செய்தாரோ அந்த மனுஷனை இருக்க பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இது வந்துதான் ஆகணும். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஆழமான உறுதியான ஒரு விசுவாசம். தன்னுடைய அந்த விசுவாசத்தினுடைய அளவை பாருங்க. உறுதி, விடாபிடியான ஒரு விசுவாசம். இங்க எலிசா கிரியை செய்யவில்லை, அந்த பெண்ணுடைய விசுவாசம் எலிசா மூலமாகவே கிரியை செய்தது.